Taste the Daily. சென்னையை அடுத்த மணலி புதுநகர் கண்டெய்னர் பெட்டக முனைய மேலாளர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறக்கூடிய கொலை சம்பவங்கள் விதவிதமாக ரகரகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை அடுத்த மணலி புதுநகர் பகுதியில் வேலைக்கு வராததை கட்டி கேட்ட கண்டெய்னர் பெட்டக முனைய மேலாளர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்பட்டு இருக்கிறது. வேலைக்கு வராததை தட்டி கேட்டதால் மேலாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அடுத்த மணலி புதுநகரில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் பெட்டக முனைய மேலாளர் சுத்தியால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். வேலைக்கு வராத 2 பேரை கண்டித்திருக்கிறார்கள். ஆத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சாய் பிரகாஷ் என்கிற அந்த கண்டெய்னர் மேலாளரை சுத்தியால் அடித்து கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதிக்காக காலி கண்டெய்னர் பெட்டகங்களை இருப்பு வைக்கக்கூடிய தனியார் ஏஜென்சி கண்டெய்னர் பெட்டக முனையத்தில் மேலாளராக ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த சாய் பிரசாத் என்கிற 45 வயது மதிக்கத்தக்க நபர் பணியாற்றி வருகிறார். கடந்த 4 நாட்களாக வேலைக்கு வராத 2 பேரை அவர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் அந்த இளைஞர்கள் மதுபோதையில் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த மேலாளர் சாய் பிரசாத்தை சுத்தியலை எடுத்து தலையில் முழுவதுமாக அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அடித்து நொறுக்கி சம்பவ இடத்திலேயே அவருடைய மண்டை உடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட இலை குலைந்து உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். இது குறித்து மணலி புதுநகர் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் பள்ளியிலே மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, வீட்டிலே தனியாக இருக்கக்கூடிய மூதாட்டியை கூட்டு பாலியல் வன்கொடுமை, மற்றொரு புறம் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்து கையெழுத்து போடால் காவல் நிலையத்தின் வாசலிலே வைத்து கொலை செய்யப்படுகிறார். நீதிமன்றத்தினுடைய வாசலிலே கொலை நடைபெறுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி பல்வேறு விதவிதமான கொலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே வேலைக்கு வரவில்லை என்று கேட்டதற்காக ஒரு மேலாளரையே கொலை செய்கிற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அதுவும் ஒரு வெளிநாட்டில் இருந்து இங்கு வந்து தங்கி, வெளி மாநிலங்களிலிருந்து வந்து தங்கி, வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து தங்கி வேலை செய்பவர்கள் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது. இது போன்ற கொலை செய்யக்கூடிய குற்றவாளிகள் தப்பி விடுவதும் அவர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதும் வாடிக்கையாகி வருகிறது. இந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் இன்னும் குற்றவாளிகளை போலீசார் நெருங்க முடியவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. எனவே கொலை செய்யப்பட்ட அந்த மேலாளருடைய உடலை அவர்கள் உறவினர்கள் பெறுவதற்கு முன்பாக குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதே அந்த உயிரிழந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கண்டெய்னர் தனியார் நிர்வாகத்தினுடைய மேலாளர் சாய் பிரசாத்தினுடைய உறவினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருண்.